மத்திய நிதி அமைச்சராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன். இவர் பல்வேறு மாநிலங்களில் தொழில்துறை வளர்ச்சி, வங்கி கடன், ஜிஎஸ்டி உள்ளிட்டவைகள் தொடர்பாக தொழில்துறையினரிடம் ஆலோசனை மேற்கொள்வார். அப்போது கடன் கிடைப்பதில் பிரச்சனை, ஜிஎஸ்டி போன்றவர்கள் தொடர்பாக கடை உரிமையாளர்கள் முறையிடுவார்கள். அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கொள்வார். கடந்த முறை இதே போல வங்கியில் கடன் வாங்கும் திட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது, சிறு குறு தொழில் முதலீடு செய்பவர் வங்கியில் கடன் கொடுப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் தற்போது எந்த கடனும் வழங்குவதில்லை. இது தொடர்பாக பல முறை வங்கியிடம் முறையிட்டேன், ஆனால் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என மேடையிலேயே விமர்சனம் செய்திருந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் இதே போன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. கோவையில் தொழில்துறையினருடன் நேற்று முன்தினம் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பல்வேறு தொழில் முதலீட்டாளர்கள் ஜிஎஸ்டி தொடர்பாக புகார் தெரிவித்தார்கள். ஜிஎஸ்டியில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்கள் தொடர்பாக தங்களது ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். அப்போது கோவையில் மிகவும் பிரபலமான ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் ஜிஎஸ்டியில் ஏற்படும் பிரச்சனைகளை அமைச்சரிடம் புலம்பினார். இதனை நகைச்சுவையாகவும் அவர் பேசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். இந்நிலையில் மறைமுகமாக நோஸ்கிட் செய்துவிட்டதாக அந்த வீடியோவை பிரபலப்படுத்தினார்கள். இதனிடையே இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்களின் பிரச்சனைகளை மக்களுக்கு புரியும்படி சாதாரணமாக மொழியில் பேசியிருந்தார். அதில் எந்த தவறும் இல்லை என்று தன்னுடைய ஸ்டைலில் பேசியிருக்கிறார். எனவே அவர்களின் பரிந்துரையை ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். இந்நிலையில் ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரப்பி வருகிறது. அந்த வீடியோவில் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனை சந்தித்து, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல, நான் தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறார். இந்த வீடியோவில் என்ன பேசி இருக்கிறார்கள் என்று சரியாக கேட்காத வகையில் ஆடியோ உள்ளது. ஆனால் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை என உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்பது மட்டும் தெளிவாக உள்ளது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.